வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இன்றைக்கி அக்டோபர் 10th வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல தினம் கொண்டாடப்படுது. இந்த மாதிரி நிறைய தினங்கள் கொண்டாடுறோம் இல்லையா? மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, ஏன் ஹெல்த் சார்ந்த விஷயங்களுக்கு கூட இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் டே, வேர்ல்டு டயபெட்டிக் டே, வேர்ல்டு கேன்சர் டே, இந்த மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, கொண்டாடுறதுக்காக இல்லை, ஒரு பேசிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, ஒரு விழிப்புணர்வு. இதே சூழ்நிலைகள் நமக்கும் வரலாம். அப்போ எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலன்னா கூட அடிப்படையான சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டாடப்படுது. சரி, இன்றைக்கி வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேயில் உங்கள் கூட என்ன பேசலாம்னு நினச்சிருக்கேன் தெரியுமா? கவுன்சிலிங், தெரப்பி அப்படின்னாலே சில பேருக்கு சில எண்ணங்கள் வருது. அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்ல போகிறேன். அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒரு 7-8 விஷயம்தான், வேகமாக சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க? பயங்கரமாக நமக்கு ஒரு மனநோய் இருக்குது, மனவியாதி இருக்குது, ரொம்ப மென்டல் இல்னஸ்னு ஒன்று இருந்தால் தான் கவுன்சிலிங் போகணும், தெரப்பி போகணுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெரி நார்மல் பீப்புள் கூட கவுன்சிலிங்க்கு வரலாம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஒரு டெசிஷன் எடுக்க முடியல, இல்லை ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் கவுன்சிலிங்க்கு வரலாம். ரெண்டாவது, கவுன்சிலிங்க்கு வர்றவங்களாம் ரொம்ப வீக்கானவங்க, தைரியமே இல்லாதவங்க அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. அப்படியே ஆப்போசிட் தான் உண்மை. கவுன்சிலிங்க்கு வர்றவங்க தைரியமானவங்க. ஏன்னா தன்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதற்கான முயற்சியும் எடுத்திருக்காங்க அப்படின்னா தைரியமானவங்க தானே. அடுத்து, எதுக்கு கவுன்சிலிங்லாம் போய்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ பேசினா காணாதா, அவங்களே ஒரு நல்ல அட்வைஸ் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் சில நேரம் அவங்களால கூட ஹெல்ப் பண்ண முடியல, இல்லை எல்லாருக்கும் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி நல்ல ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அமையலை, வெளியேருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கும்பொழுது கவுன்சிலிங் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்டாக இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு ஆடட் ஹெல்ப்பாக தான் இருக்கும். அடுத்து, கவுன்சிலிங்கெல்லாம் போனால் நம்ம பழைய விஷயத்தெல்லாம் சொன்னோம், பர்சனல் விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும், அவங்க நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக இல்லை. ஒரு எத்திக்கலாக உண்மையான கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா உங்களுடைய விஷயங்களை அவங்க வெளியே பேச மாட்டாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் உங்களால் மற்றவங்களுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுறதா இருக்குது பெரிய லெவலில், இல்லை மற்றவர்களால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுற சூழ்நிலை வருது அப்படின்னா அதை வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய ஒப்புதலோட அந்த விஷயங்கள் வெளியே வரலாம். அடுத்து என்னென்னா, நிறைய பேருடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை. அதை விட இன்னும் டீப்பானவே விஷயம். உங்களுடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள், உங்களுடைய பிஹேவியர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமே டீப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களோட சேர்ந்தே ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது சும்மா சாதாரண அட்வைஸ் லெவலில் கிடையாது. இன்னுமே டீப்பர் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் இந்த தெரப்பியில். அடுத்த விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கவுன்சிலிங்க்கு போனால் நாளைக்கு சரியாயிருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அது எப்படிங்க? டாக்டர்கிட்ட இன்றைக்கி போய் நாளைக்கே எல்லாம் சரியாகுமா? கரெக்டாக அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கேங்கிற மாதிரி இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். நேராக போய்கிட்டே எல்லாம் சரியான மாதிரி இருக்கும். திருப்பியும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும், கஷ்டப்படுவீங்க. திருப்பி ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஹீலிங் ப்ராசஸ்ஸே கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? கண்டிப்பாக வெளியே வருவீங்க. உங்களுடைய எஃபர்ட்டும் அதில் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஓகே, கவுன்சிலிங் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, எவ்வளோ ரூபா கேட்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உண்மை தான். ஒரு 1 hour அப்படின்னாலே மினிமம் 1000 rupees வரையும் வாங்க தான் செய்கிறாங்க. பட் கவர்மெண்ட்டு, நிறைய என்ஜிஓஸ் அவங்க ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே மனதார யார்கிட்டையும் பேசணும் அப்படின்னா ஃப்ரீ கவுன்சிலிங் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி கூட ஒரு நாள் ஒரு வீடியோ பண்ணலாம், உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னுடைய கவுன்சிலிங் ஹெல்ப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற நிறைய விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. டாடா.